World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நிறைய புதிய மாணவர்கள் வந்திருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. பேரு ஊர் மட்டும் அறிமுகப்படுத்திக்கோங்க. சார் வணக்கம் சார். என்னோட பேர் விஷ்ணு நலன். நான் சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் சார். சார் வணக்கம். ஆல்ரெடி சாரோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். வாங்க சார். சார் வணக்கங்க சார். நான் ராஜலட்சுமி, திருப்பூருங்க சார். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். வணக்கம். நமஸ்காரம் சார். நான் பாஸ்கர் பெங்களூர்ல இருந்து சார். சார் வணக்கம். வாங்க சார். அதனால சார் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன் சார். நன்றி சார். நமஸ்காரம் சார். நன்றி. சார் வேற யாராவது இருந்தா பேசலாம் சார். புதிய மாணவர்கள் சார் மத்தவங்க மியூட் பண்ணிக்கோங்க சார். சார் சேலத்துல இருந்து திருநாவு சார். சார் வணக்கம். ஓகே சார். வேற சார்? ஓகே, சரி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இடையில ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஒண்ணு. இதுக்கப்புறம் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க தயவு செய்து மியூட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அப்புறம் எல்லாத்தையும் மியூட் ஆல் போட்டோம்னா அவர் நல்லா இருக்கு. சரிங்களா? சங்கடமா இருக்கு, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். மேக்சிமம் அந்த மாதிரி எந்த கிளாஸ் மியூட் ஆல் போட்டு நம்ம எடுத்ததே கிடையாது. சரிங்களா? அதனால அது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்கும். சரி, அந்த மாதிரி வேணாம். அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. அந்த மாதிரி நடந்துக்காது. சரிங்களா? ஓகே, நம்ம மறுபடியும் ஒரு குரு வணக்கம் வச்சுக்கலாம். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே. ஓகே, சரிங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னைக்கு வணக்கம் வணக்கம் அனைவருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரிசூன்ய தோஷமும் நிவர்த்தி முறைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி வகுப்புல இணைஞ்சிருக்கோம். எல்லாத்தையுமே இணைச்சது ஆன்லைன் எஸ்ஓ டிவி மேல முத்துப்பாண்டியன் தான். ஆன்லைன் எஸ்ஓ டிவிக்கும் அவருக்கு ஒரு நன்றி நம்ம செலுத்திடலாம். சரிங்க, ஓகே. இதுக்கப்புறம் இந்த திதிகளை பத்தியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இயல்பாவே இருக்கு. சரிங்களா? திதிகளை அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்துக்குமே இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப அமாவாசை எப்பன்னு சொல்லி பாக்குறாங்க. இப்ப அமாவாசை அப்படிங்கிறத அவங்க பேச்சு வழக்குல நம்ம பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். இப்ப அமாவாசை பயன்படுத்துறாங்க. பௌர்ணமி எப்ப வருதுன்னு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் திருதியை அப்படின்னாவே அச்சய திருதியை அவங்க சொல்றத கேள்விப்படுறத பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் சங்கடகர சதுர்த்தி பயன்படுத்துறாங்க வழிபாட்டுக்காக. சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது பயன்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமில வராகி பூஜைக்காக பஞ்சமி திதியை பயன்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் சஷ்டி விரதம் இருக்காங்க. இப்ப சஷ்டி விரதம் முடிஞ்சது இல்லையா? இப்ப சஷ்டி விரதமும் இருக்காங்க. இப்ப சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்குல கேக்குறாங்களா இல்லையா? பேசுறாங்களா மக்கள்? ஓகே. இப்ப அஷ்டமி நவமி ஒரு வேலை தான் ஆரம்பிக்கும் போது அஷ்டமி நவமி இருக்கான்னு பாக்குறாங்க. அஷ்டமி நவமியில எந்த விதமான நல்ல காரியங்களும் அவங்க பயன்படுத்துறது கிடையாது. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் விஜயதசமி, இதுக்கப்புறம் ஏகாதசி விரதம் இருக்காங்க. ஏகாதசி விரதம் இருக்காங்களா இல்லையா? இப்ப பாருங்க, மொத்தம் 15 திதிகள் அப்படிங்கிறது இருக்கு. வளர்வரையில மொத்தம் வளர்வரை 15, தேய்வரை 15, மொத்தம் 15 திதிகள் இருக்கு. இப்ப இதுல பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 திதிகள் அவங்களுக்கு இயல்பாவே பாத்தீங்கன்னா தெரியுது. இப்ப இதுல இந்த பிரதமைன்னு வருது இல்லையா? இது பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வெறுமானம்னு சொல்லுவாங்க. வெறுமானத்துல எந்த விதமான காரியம் அவங்க தொடங்க மாட்டாங்க. பிரதமை திதியை வெறுமானம் சொல்லுவாங்க. அந்த இதுல எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்ப இப்ப பாருங்க, 15 திதியில 11 திதி பொதுமக்களாலேயே பயன்படுத்தப்படுற ஒண்ணா இருக்கு. இது யாரா மறுக்க முடியுமா? இது யாரா மறுக்க முடியுமா? யாருமே
மறுக்க முடியாது. திதிகளை பத்தியான ஒரு விழிப்புணர்வு அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை வந்து பயன்படுத்திட்டே தான் இருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக் ரூல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இதெல்லாமே பயன்படுத்துறாங்க. பட் இது உண்டான ஒரு சரியா பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இல்ல அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா? ஓகே. இதுல பாருங்க, இந்த திதிகளை அடிப்படையா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம். இப்ப அமாவாசை, பௌர்ணமி வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ராம நவமி, விஜயதசமி இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். கோகுலாஷ்டமி நம்ம பயன்படுத்துறோம். அப்புறம் சங்கடகர சதுர்த்தி பயன்படுத்துறோம். இதுக்கப்புறம் இந்த அஷ்டமியில வந்து தேய்பிரை அஷ்டமியில பைரவருக்கு விளக்கு போடுறது, இந்த மாதிரி சில அமைப்புகளை நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வந்து அதை நம்ம பயன்படுத்திட்டே தான் இருக்கோம். பொதுமக்களும் சரி, நம்மளும் சரி, எல்லாருமே நம்ம இதை பயன்படுத்திட்டே தான் இருக்கோம். சரிங்களா? முதல்ல இந்த திதிகளை பத்தியான ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? திதி அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம். சூரியன் இருந்து சந்திரன் வந்து எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா விலகி இருக்கு. இந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திதியுடைய டெபனிஷனா வந்து இருக்கு. சார் மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே. ஓகே. இப்ப பாருங்க, திதி அப்படின்னாவே ஆகாயத்துல வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் வந்து பாத்தீங்கன்னா திதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்கும் சந்திரனுக்கு வந்து இடைப்பட்ட தூரம். சூரியன்ல இருந்து சந்திரன் வந்து எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா விலகி இருக்கு அப்படிங்கிற அமைப்புலதான் இந்த திதி அப்படிங்கிறதே வந்து உருவாகுது. இப்ப சின்ன உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு வட்டம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ராசி மண்டலமே வந்து ஒரு வட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சிருக்கோம். ஒரு வட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 360 பாகை கொண்டது ஒரு வட்டம். 360 பாகை கொண்டது ஒரு வட்டமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த திதி அப்படிங்கிறது இப்ப பாருங்க, சூரியன்ல இருந்து சூரியன் இங்க இருக்காருன்னு வச்சுக்கலாம். சார் மியூட் பண்ணிக்கோங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சார் இந்த ராஜலட்சுமி ராஜி தான், அவங்க தான் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. இது வந்து சூரியன், இது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. சூரியன் இருந்து சந்திரன் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம், கூடயே இருக்குன்னு வச்சுக்கலாம். 0ல இருந்து ஒரு 12 டிகிரி வரைக்கும் விலகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை திதி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி சூரியன்ல இருந்து ஒரு 180 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 180 டிகிரில இருக்கு அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க, வளர்பிறையில வந்து பாத்தீங்கன்னா 15 திதிகள் இருக்கு. தேய்பிரையில வந்து பாத்தீங்கன்னா 15 திதிகள் இருக்கு. மொத்தம் 30 திதிகள் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில வந்து இருக்கு. இந்த அமைப்புல இந்த 360 அப்படிங்கிறது ஒரு வட்டம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த அமைப்புல இந்த 30 திதிகளுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 30 திதிகளுக்கும் 360 பிரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வருது? 12 அப்படின்னு சொல்லி வரும். 12 வருதா? 12 3 36. அப்ப 360 பாகை அப்படிங்கிறது ஒரு வட்டமா இருக்கு. இந்த 12 பாகை இருக்கு இல்லையா, அந்த 12 டிகிரி அப்படிங்கிறதா ஒரு திதியுடைய அளவு. 12 டிகிரி அப்படிங்கிறது ஒரு திதியுடைய அளவு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஒரு திதியுடைய அளவு ஓகே. திதியுடைய அளவு அப்படிங்கிறது 12 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதான் பேசிக்கா நம்ம வந்து பார்க்க வேண்டியது. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்கா வந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. இப்ப இந்த திதியில வந்து ஒரு மறைமுகமா ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்கு. அதுதான் வந்து திதி சூன்யம் அப்படின்னு சொல்லி பேரு. சரிங்களா? இப்போ ஒரு மனிதன் வந்து நம்ம பிறக்கும் போது ஒரு திதியில வந்து பாத்தீங்கன்னா பிறக்குறாங்க. இப்ப அந்த அமைப்புல நம்ம மூதாதைகள் இருக்காங்க இல்லையா, அதிகப்படியான பாவகர்மா வந்து யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க எந்த திதியில இறந்தாங்களோ அந்த திதியில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிறப்போம். மூதாதையர்ல வந்து அதிகப்படியான பாவகர்மா யாரு பண்ணியிருக்காங்களோ அந்த பாவகர்மா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திதியில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிறப்போம். சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூல். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி பிறக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திதிகள்ல பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ராசிகள் வந்து திதி சூன்ய ராசிகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திதிகள்ல பிறக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட பாவங்கள் அப்படிங்கிறது திதிசூன்ய ராசிகளாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த திதிசூன்ய ராசிகளாக சொல்லப்படும் போது இப்ப உதாரணத்துக்கு இதை வந்து சொல்லி வைக்கிறேன். ஒரு பிரதமை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். பிரதமையில பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா ராசியும் மகர ராசியும் வந்து திதிசூன்யமாக வந்து
சொல்லப்பட்டிருக்கு. இது மேக்சிமம் உங்களுக்கே தெரிஞ்சதுதான். இது பாருங்க, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த துலாம் மகரம், ஓகே, இது வந்து திரிசூன்யமா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த மாதிரி இருந்தா கூட இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. அப்ப சில பொதுவான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணோம். பட் இருந்தாலும் நான் தன்னுடைய ஜாதகப்படி வந்து பாத்தீங்கன்னா பல வகையான மாறுதலை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப இது பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மிதுன லக்னத்துல பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். மிதுன லக்னத்துல பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த பாவம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா திரிசூன்யமா இருக்கு. இதுக்கப்புறம் இது எத்தனாம் பாவம்? 8ஆம் பாவம். இது வந்து 7, இது வந்து 8ஆம் பாவம். 5ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் வந்து இவருக்கு வந்து திரிசூன்யமா இருக்கு, பிரதமை தீதியில பிறந்தவருக்கு. இதே வந்து ஒருத்தர் வந்து மேஷ லக்னத்துல பிறக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இதே வந்து பிரதமை தீதியில பிறந்திருந்தாலும் மேஷ லக்னம் அப்படிங்கிறது, மேஷ லக்னத்துக்கு பிரதமை தீதி என்னென்ன பண்ணுது? 7ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் திரிசூன்யமா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுது இல்லையா? திரிசூன்யம் வந்து பாத்தீங்கன்னா திரிசூன்ய ராசிகள் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இது என்ன பாவமா வருதோ அதோட தன்மையில வந்து சில வகையான பாதிப்புகள் அப்படிங்கறத வந்து ஜாதகருக்கு வந்து பண்ணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ ஒருத்தருக்கு வந்து துலா லக்னமாவே இருக்கலாம், பிரதம தீதியில பிறந்திருக்காரு அப்படின்னா லக்ன பாவமும் 4ஆம் பாவமும் வந்து திரிசூன்யம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிளாஸ்ல இருங்க சார், நாளைக்கு பேசலாம் சார். ஓகே. இதுல பாருங்க, மிதுன லக்னமா இருந்துச்சுன்னா 5ஆம் பாவம் 8ஆம் பாவம் திரிசூன்யமா இருக்கு. இதே மேஷ லக்னமா இருந்துச்சுன்னா 7ஆம் பாவம் 10ஆம் பாவமும் திரிசூன்யமா இருக்கு. இதே லக்னமா இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குது? லக்ன பாவமும் 4ஆம் பாவமும் திரிசூன்யமா இருக்கு. சரிங்களா? இப்ப திரிசூன்ய பாவம் அப்படின்னா இப்ப திதி வந்து யார் மூலியமா ஏற்படுது? திதி வந்து யார் மூலியமா ஏற்படுது? இங்க பாருங்க, திதி வந்து யார் மூலியமா ஏற்படுது? சூரியன் சந்திரன் மூலியமா தானே திதி வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது. சூரியன் சந்திரன் மூலியமா தானே ஏற்படுது. அப்ப இந்த திரிசூன்யம் அப்படிங்கிறது அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒளி கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். இந்த இந்த திரிசூன்ய பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒளி இல்லாத அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து இருண்ட பாவம் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த திரிசூன்ய பாவத்துல ஒளி இல்லாத அமைப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்புல ஒருத்தர் பிரச்சனை வந்து என்னன்னு பாக்குறதுக்கு திதிகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த ஜாதகத்துல இவங்க இந்த அம்மா அப்பா மூலியமா அதை வந்து கொடுக்கறது, இந்த பாவ ரீதியா கொடுக்கறது வந்து கஷ்டமா ஆயிரும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்ப கடக லக்னத்துல பிறகுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். கடக லக்னத்துல பிறகுறாரு அப்படின்னா இப்ப பிரதமை தீதியில பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 4ஆம் பாவ திரிசூன்யமா, இதுக்கப்புறம் 7ஆம் பாவ திரிசூன்யமா. இவருக்கு வந்து என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4ஆம் பாவ சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் 7ஆம் பாவ சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். அதாவது என்னுடைய குருநாதர் ஆரம்ப காலத்துல படிக்கும்போது என்னுடைய குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டேன், எளிமையா வந்து ஒரு ஜோதிடர் சொல்றதுக்காக எனக்கு ஒரு சிஸ்டம் மட்டும் சொல்லி கொடுங்க, சிம்பிளா பார்த்தோன்னே நம்ம வந்து ஒரு ஜோதிடர் சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து எனக்கு சொல்லுங்கண்ணா, ஏதோ எளிமையா இருக்கணும், பாக்குறதுக்கு நம்ம டக்குன்னு பலன் சொல்ற மாதிரி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது திதியில வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது. அப்ப ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிட இதழ்கள் வந்து இருந்துச்சு. நிறைய, இப்பெல்லாம் ஜோதிட இதழ்கள் வந்து கம்மியாயிருச்சு. இந்த ஜோதிட பத்திரிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பத்திரிகை மாத இதழா இருக்கும், வார இதழ், இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும், அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் பார்த்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டேன். அப்ப குருநாதர் பார்க்கும்போது இந்த விதிகள் எல்லாம் வந்து ஈஸியா வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது சிம்பிளா நம்ம பண்ணிக்கிட்டே போயிடும். ரொம்ப எளிமையா வந்து ஒரு பரிகாரம் பண்ணும்போது அதுக்குண்டான என்ன எப்படியோ அதை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து அது நடக்க ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கு இது ஆரம்பம் ரொம்ப வருஷம் நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது நிறைய டைம் எடுத்த கிளாஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டைம் 6 டைம் எடுத்துட்டோம் இந்த கிளாஸை. சரிங்களா? அதை நான் வந்து சொல்லி விரும்புறேன். ஏற்கனவே படிச்சவங்க இருக்காங்க, சரி அவங்களுக்கு ஒரு இதுக்காக தான், ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இந்த திதிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். திதிகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். சூரியன்ல இருந்து சந்திரன் வந்து எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா விலகி இருக்கு. இந்த அமைப்புல
திதிகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூரியன்ல இருந்து சந்திரன் ஒரு 60 டிகிரி விலகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 62 டிகிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 62 டிகிரி விலகி இருந்துச்சுன்னா என்னன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து 12ஆல வந்து பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு திதி அப்படிங்கிறது 12. அப்ப I12 60. இப்ப 5 திதி முடிஞ்சு 6வது திதி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். 5 திதி முடிஞ்சு 6வது திதி நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இவர் என்ன திதியில பிறந்திருக்காரு? சஷ்டி திதி. சஷ்டி திதியில அவர் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கறத ஈஸியா வந்து நம்ம பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லது அந்த முன்னாடியே வந்து ஜாதகம் எழுதும் போதே இந்த திதிகளை வந்து முதல்ல எழுதுவாங்க. பஞ்சாங்கங்களை முதல்ல எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் ஜாதகமே எழுத ஆரம்பிப்பாங்க. நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இது சொல்றோம். சரிங்களா? ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இப்ப இந்த திதிகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா அந்த திதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். இது லக்னத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இது வந்து வேலை செய்யும். ஓகே, இப்ப பிரதமை அப்படிங்கிறது துலா மகரம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டோம். துலா ராசியுடைய அதிபதி யாரு? துலா ராசியோட அதிபதி சுக்கிரன் சார். ஓகே. மகர ராசியோட அதிபதி சனீஸ்வர பகவான். ஓகே. இப்ப பிரதமையில ஒருத்தர் வந்து பிறந்திருந்தாரு அப்படின்னாவே இந்த சனி சுக்கிரன் அப்படிங்கிறது இது என்ன கிரகம்? திதிசூன்ய கிரகம் அப்படின்னு சொல்லி பேரு. சனி சுக்கிரன் அப்படிங்கிறது திதிசூன்ய கிரகம் அப்படின்னு சொல்லி பேரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த துலா, அதாவது இதை பத்தி பாப்ப சும்மா ஜென்ரலா மட்டும் இது சொல்லி வைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த சனி சுக்கிரன் அப்படிங்கிறது திதிசூன்ய கிரகமா வந்து இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இது வந்து கன்னி லக்னத்துல ஒருத்தர் வந்து பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. கன்னி லக்னத்தை வந்து பிறக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன பாவம்? எந்தெந்த பாவம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு? 2, 5 சார். 9. 2, 5. 2, 5. 9 கிடையாது சார், 2, 5 தான். 9 எப்படி வரும்? சுக்கிரன். சாரி சார். ஓகே ஓகே, இல்ல இல்ல, 2, 5 மட்டும்தான் வந்து பாதிப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. இந்த பாவத்துல ஒரு பிரதமை தீதியில பிறந்து அந்த பாவத்துல, அதாவது துலா ராசியிலயோ மகர ராசியிலயோ வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களை வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கறதுலயும் வந்து ஒரு பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இது வந்து இந்த திரிசூன்ய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குருட்டு ராசிகள்னு பேரு. அது கண்ணு தெரியாம போய் நீங்க மாட்டிக்குவீங்க, அல்லது தெரிஞ்சே போய் மாட்டுவீங்க. சரிங்களா? அதோட காரகத்துவ ரீதியா நீங்க பயன்படுத்தும் போது சரி, இந்த பாவ ரீதியா நீங்க பயன்படுத்தும் போது சரி, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஜென்ரலா எனக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை வந்து நான் சொல்லி வைக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இந்த சனி சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப பொதுவா வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது யாரு? பொதுவா காரக ரீதியா வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது தனகாரகன் எடுத்துக்கலாம். மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா காரகம் வைக்கிறது வந்து சுக்கிரன். சரிங்களா? இது வந்து தனகாரகனா 2ஆம் பாவமா இருக்கிறது தனகாரகன். பொதுவாகவே தனகாரகன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் தான் தனகாரகன். அதுல இந்த ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா மாட்டி கிடக்குது. இதுல ஏதோ ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். லக்னாதிபதியே போய் இங்க இருக்காருன்னு வச்சுக்கலாம். புதன் அப்படிங்கறது இங்க போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரிசூன்ய கிரகத்துல போய் எந்த கிரகம் மாட்டுதோ, அந்த திரிசூன்ய பாவத்துல எந்த கிரகம் மாட்டுதோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பலன் கொடுக்கறதுல ஒரு பாதிப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இப்போ ஒரு லக்னாதிபதி போய் இவர் இந்த திரிசூன்ய பாவத்துல இருந்துச்சு அப்படின்னா அவர் எந்த திதியில வேணாலும் பிறந்திருக்கலாம். அந்த திரிசூன்ய எது வந்து பாதிக்கப்படுதோ அந்த பாவத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பாவம், அந்த அவர் வந்து செயல்படாது. லக்னாதிபதி வந்து செயல்பட மாட்டார். இவர் அப்படியே சும்மா இருப்பார், அப்படியே சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பார். ஓகே. இதுக்கப்புறம் ஒருவருடைய முயற்சி பாவம் அப்படிங்கிறது வந்து 3ஆம் இடம். ஒருவருடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி குறிக்கும். ஒரு சுய முயற்சி, எதை வேணாலும் ஒரு புதுசா தொடங்குறது எல்லாமே வந்து 3ஆம் பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். மன்னிக்கும். ஓகே. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து 3ஆம் இடம். உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிறது அப்படிங்கிறது 3ஆம் இடம். சரிங்களா? அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது வந்து அது வந்து 3ஆம் இடம். இந்த 3ஆம் பாவம் வந்து யாருக்கு வந்து திரிசூன்யமா இருக்கோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சகோதரர் பாவம் 3ஆம் பாவம்னு சொல்லிட்டு இல்லையா, உங்களுக்கு அந்த சகோதரிகள் மூலியமா உங்களுக்கு வந்து சில வகையான தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் இவங்க முயற்சி பண்றதுக்கே ரொம்ப ஒரு தயங்குவாங்க. இவங்க ஒரு டைம் முயற்சி பண்ணும்போது அது வந்து நடக்காது. ஒரு 10 டைம் அவங்க முயற்சி பண்ணி அப்படியே போராடி தான் வந்து ஒரு வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும்.
இயல்பா இருக்கா இல்லையா? யாராவது ஒருத்தங்க வந்து திதி சொல்லுங்க, லக்னம் மட்டும் சொல்லுங்க. அல்லது சார் திரையோதசை தேதிங்க சார். ம் திரையோதசை தேதிங்க சார். ஓகே, திரையோதசி. திரையோதசி ஓகே, ஒருத்தர் திரையோதசி. வேற யாராவது ஒரு திதி சொல்லுங்க. சார் நான் ஏகாதசி சார். திருதியை ஸ்ருதி. ஓகே, கிருதிகை. ஓகே, பாப்போம். Wait. ஓகே, இப்ப பாருங்க. சரி, ஓகே, நம்ம உதாரண ஜாதகமே நம்ம போடுவோம். நம்ம கொஞ்சம் கடைசியா போடுவோம் உதாரண ஜாதகம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லி வச்சேன். ஓகே, இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு துதிய தீதியில வந்து பிறந்திருக்காரு. துதிய தீதியில வந்து ஒருத்தர் பிறகுறாரு. துதிய திதியில யாரா பிறந்தவங்க இருக்கீங்களா? துதியை அல்லது ஏகாதசி. துதியை அல்லது ஏகாதசியில யாரா பிறந்திருக்கீங்களா? சார் நான் ஏகாதசியில பிறந்திருக்கேன் சார். ஓகே, ஏகாதசியில அவர் பிறந்திருக்காரு. யாரா துதியில பிறந்திருக்கீங்களா? துதியை அல்லது வந்து ஏகாதசி. ஓகே, இப்ப பாருங்க, இவங்களுக்கு வந்து திரிசூன்ய கிரகம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திரிசூன்ய கிரகம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா குரு. இந்த அமைப்புல குரு அப்படிங்கறது வந்து தங்கத்துக்கு வந்து காரக வைக்கிறார். குரு அப்படிங்கிறது தங்கத்துக்கு வந்து காரக வைக்கிறார். அப்ப இவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தங்க நகை சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு தங்க நகை மிஸ் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு அடமான வச்சு அதை வந்து வட்டிக்கு வாங்கிட்டே இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையா ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். புரியுங்களா? தங்க நகை வந்து ஒண்ணு தொலைக்கலாம், அல்லது வந்து அடமானம் வச்சு அதை வந்து நம்ம இதுதான் அடமானம் வச்சு அதை வந்து ஏதாவது வட்டிக்கு வாங்கி இது பண்ணலாம், அல்லது தங்க நகை மூலியமா யாராவது ஒருத்தருக்கு உதவி பண்ணி அவங்க கொடுக்காம போயிடும். இது வந்து என்னது? இது வந்து துதியில பிறந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஏகாதசியில பிறந்தாலும் சரி, இதுக்கப்புறம் சதுர்தசியில பிறந்தாலும் சரி. சதுர்தசி மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏமாளியான ஒரு இது வந்து வேற எந்த திதியுமே கிடையாது. ஏன்னா 4 ராசிகளும் வந்து திரிசூன்யமா வந்து பாத்தீங்கன்னா வரும். சரி, அதனால அந்த ஏமாளி அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எங்க போனாலும் ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சதுர்தசியில யாரா இருக்கீங்களா? சதுர்தசி. சார் நான் இருக்கேன் சார். ஓகே, இந்த சதுர்தசிவே என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 கால் இல்லாத நாற்காலியம். நாற்காலிக்கு அழகு என்னது? 4 கால் இருக்கிறதுனாலதான் அது காரண பெயரா நாற்காலியா வந்து வந்திருக்கா இல்லையா? இந்த 4 கால் இல்லாம இந்த நாற்காலியில உட்கார்ற மாதிரி, அதுக்கு தரையிலே உட்கார்ந்துடலாமே. புரியுது இல்லையா? அதிகப்படியா வந்து கஷ்டப்படக்கூடியவங்க வந்து யாரு? சதுர்தசியில வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவங்க. சரிங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து வழிமுறை இருக்கு, எல்லாத்துக்குமே அந்த நிவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா உண்டு. அதனாலதான் அந்த பேரை என்ன வச்சிருக்கோம்? திரிசூன்ய தோஷமும் நிவர்த்தி முறைகளும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இந்த சதுர்த்தி தீதியில யாராவது பிறந்திருக்கீங்களா? பிரதமையில பிறந்திருந்தாலும் சரி, சதுர்த்தி தீதியில பிறந்திருந்தாலும் சரி. இது அடுத்த கட்ட ஒரு ஏமாளி. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம தேதியில பிறந்தாலும் சரி, சதுர்த்தி தேதியில பிறந்தாலும் சரி, எங்கேயா இவங்க சம்பாதிச்ச காசை கொண்டு போய் எங்கேயா ஒரு இடத்துல போய் முடக்கி வச்சிரும் ஒண்ணு, அல்லது இவங்ககிட்ட யார் காசு வாங்கினாலும் திரும்ப வந்து கொடுக்க மாட்டாங்க. யாரா இருக்கீங்களா? சார் சாரி, சதுர்த்தி. சதுர்த்தியா சார்? சதுர்த்தி. ஓகே சார். பிரதம இருந்தாலும் சரி, சதுர்த்தி இருந்தாலும் சரி, சம்பாதிச்ச காசு எங்கேயோ போய் வந்து வீண் விரைய வந்து பண்ணணும். நம்பிக்கையின் அடிப்படையில் ஏதாவது போய் தங்கச்சி சதுர்த்தி. ஓகே ஓகே, சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இந்த சதுர்த்தியில பிறந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பிரதமையில பிறந்தாலும் சரி, ஆணா இருந்தா பெண்கள் கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், பெண்ணா இருந்தா ஆண்கள்கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? ஏதாவது ஒரு தவறான ஒரு பழிச்சொல்லுக்கு வந்து ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா உருவாயிரும். ஒரு சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லி பேர். இந்த சதுர்த்திக்கும் பிரதமைக்கும் வந்து சூழ்நிலை கைதி அப்படின்னு சொல்லி பேர். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஏகாதசி பார்த்தேன் இல்லையா? ஏகாதசி துதியை, ஏதாவது தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சார்? தங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சார்? சார் சொல்லுங்க. எங்க அப்பா
தங்கங்களை அடமானம் வச்சு அந்த அடமானத்தை அடைக்கிறதுக்கு பல வருஷம் வட்டி கட்டிட்டு இருந்தேன் சார். ஓகே இப்ப சமீபத்தில் தான் அது எல்லாத்தையும் மீட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சார். தங்கத்தால ஓகே சார். பிரச்சனை சார் அது. சந்தோஷம். சரிங்களா, இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணு இவங்களுக்கா இருக்கலாம், அல்லது வேற யாராவது ஒருத்தங்க இவங்க ரொம்ப நெருங்கியவங்களா இருக்கலாம், இவங்களுடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு உடன்பிறப்புகளா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமா வந்து ஏற்படும். ஒண்ணு வாரிசு இல்லாம இருக்கலாம். வாரிசு அப்படிங்கிறது ஒண்ணு பெண் குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம், அல்லது வந்து வாரிசு இல்லாம ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். வாரிசு அப்படிங்கிறது ஒண்ணு குழந்தை இல்லாமே இருக்கலாம், அல்லது குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கலாம், அல்லது ஒரு பெண் குழந்தைகளாவே பிறக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை வந்து அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட வந்து கொடுக்கும். அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா, ஓகே. இந்த சதுர்த்தி வேற யாரா இருக்கீங்களா சார்? சதுர்த்தி, பிரதமை, பணம் எங்கேயா கொடுத்தா வராது சார். தயவு செய்து கொடுக்குற மாதிரி பண்ணிடாதீங்க. பணம் போய் யாரை நம்பி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காதீங்க. ஓகே. இப்ப யாராவது ஒருத்தங்க சீட்டு போட்டு நீங்க சீட்டு படிக்கிறீங்க அப்படின்னா கூட அவங்க முன்னாடியே வந்து சீட் எடுத்துருங்க. ஒரு 4வது சீட், 5வது சீட், அல்லது கொஞ்சம் ஒரு 10வது சீட்டாவது எடுத்துருங்க. சரிங்களா, கடைசியா அவங்க நீங்க கடைசியா எடுத்துக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் வரும்னு நினைச்சீங்கன்னா வராது. அவங்க இழுத்தடிச்சுதான் கொடுப்பாங்க. உங்க டயத்துக்கு வந்து வெளியே கொடுத்த காசு வந்து வராது. சரிங்களா, புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே. யாருக்கா வந்து அனுபவம் இருக்கா வெளியே பணம் கொடுத்தது வராம இருக்கிறது? பிரதமை, சதுர்த்தி, அது மத்தவங்க கிட்ட எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, உங்ககிட்ட மட்டும்தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஓகே. இந்த அதாவது சதுர்த்தசி திதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மூலையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 மூலையுமே என்னது திரிசூன்யமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சதுர்த்தசி திதிக்கு. இப்ப இந்த 4 கால் அப்படிங்கிறது, இப்ப இது பாருங்க, இது வந்து ஒரு காலு, இது ஒரு காலு, இது வந்து ஒரு கால், இது வந்து 4 கால்னு பேரு. ஒரு நாற்காலிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கால் தான் முக்கியம். அப்ப இந்த அமைப்புகள்ல இந்த சதுர்த்தசி திதியில பிறக்கும் போது இந்த 4 மூலையுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியா ஒரு அசிங்கப்படுறது, ஒரு அவமானப்படுறது, தேவையில்லாத ஒரு டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுக்கும். சரிங்களா, அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு விதிதான். சரிங்களா, ஓகே. இதுக்கப்புறம் ஒரு ஜாதகத்துல ஒவ்வொரு ஜாதகத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா செயல்படாத பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த திரிசூன்ய பாவம் தான். திரிசூன்ய பாவத்துல இருக்கக்கூடிய கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா செயல்படாது. இப்ப அதுல ஏதாவது ஒரு கிரகம், ஒரு 2-3 கிரகம் எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏன்னா வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆயிரும். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். சும்மா பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாதிப்பு அப்படிங்கிறது திரிசூன்யம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. திரிசூன்யம் வந்து எந்த பாவமா இருக்கோ அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ரூல் அதை எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் திரிசூன்யத்துல என்ன கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ அந்த கிரகமும் வந்து ஒரு பாதிப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அது ஒரு திசை நடத்தும் போதும் சரி, அது ஒரு புத்தி நடத்தும் போதும் சரி. இப்ப போய் ஒரு திரிசூன்ய ராசியில வந்து ஒரு ராகு போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகு எவ்வளவு வருஷம்? ராகு எவ்வளவு வருஷம் திசா புத்தி? 18 வருஷம். இந்த 18 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க கடந்து வந்திருப்பாரு, அப்படியே அவங்க வாழ்ந்திருப்பாங்க. அவ்வளவுதானே ஒளியே திருப்பி ஏதாவது மிச்சம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா மிச்சம் பண்ணி வைக்க முடியாது. இப்ப சுக்கிரன் போய் அதுல மாட்டுது அப்படின்னா 20 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா கடந்து போயிருக்கும், ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். புரியுதுங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார் வச்சிருக்கீங்க, அருமையான ஒரு கார் வச்சிருக்கீங்க, சூப்பரான ஒரு கார் வச்சிருக்கீங்க. ஓகே, அது ஏதோ ஒரு நடுக்காட்டுல வந்து பஞ்சர் ஆகி நின்றுது அப்படி வச்சுக்கலாம். நடுக்காட்டுல போய் பஞ்சர் ஆகி நின்றுது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? பஞ்சர் கடை எங்க இருக்குன்னு தேடுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலுமே இந்த பஞ்சரான பாவம் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலுமே பஞ்சரான பாவம் அப்படிங்கிறது என்னது? இந்த திரிசூன்ய ராசியில பாதிக்கப்பட்ட பாவம் தான். இப்ப புரியும் நினைக்கிறாரு என்னென்னட்டு. இப்ப போய் ஒருத்தர் வந்து அஷ்டமி தீதியில பிறந்திருக்காரு, அந்த திரிசூன்யம் என்னன்னு பார்ப்போம். அஷ்டமி தீதியில பிறந்தாரு அப்படின்னா, பஞ்சமியில பிறந்தாலும் அஷ்டமியில பிறந்தாலும் என்னென்ன திரிசூன்யமா வரும்? மிதுனமும் கன்னியுமே வந்து திரிசூன்யமா வந்து வருது. சரிங்களா? இப்ப இதுல போயிட்டு இதுல ஒரு 2 கிரகம் இருக்கு, இதுல ஒரு 3 கிரகம் இருக்கு, மொத்தம் இது என்னாச்சு? 5 கிரகம் மாட்டிக்கிச்சு. இது கூட வந்து இந்த புதனம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும்.
அப்ப இவருக்கு மொத்தம் 9 கிரகம் தான் இருக்கு. இதுல 5 கிரகம் போய் மாட்டிக்கிச்சு. இந்த திரிசூன்ய அதிபதியோட என்னாச்சு, 6 கிரகமா வந்து மாட்டிருக்கு. அப்படின்னா இவருக்கு வாழ்க்கையில என்ன எப்படி நடக்கும்? ஒரு வாழ்க்கை இப்ப 6 கிரகம் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. 6 கிரகத்துடைய திசாபுத்திகள் வந்துகிட்டே தானே இருக்கும். வந்துகிட்டே இருக்குமா இருக்காதா? அப்ப அதிகப்படியான ஒரு பாதிப்பு வந்து திரிசூன்யத்து மூலியமா அவர் வந்து அடைவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே சார், சொல்லுங்க சார். டவுட் சார். இப்போ நீங்க திதி கிளாஸ் வந்து சார் இந்த ஃபர்ஸ்ட் வளர்பிறை திதி, தேய்பிறை திதின்னு எழுதிட்டு சார் திதி சூன்யம் ஆகுற அந்த அட்டவணை எழுதி போடுவீங்க சார். அது சார் வெயிட் பண்ணுங்க சார், நான் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா எழுதி போடுறேன். என்னோட சைடு என்னமோ நான் பண்ணிடுவேன். யோசிக்க. ஓகே ஓகே. சப்ஜெக்டே மாத்தி இருக்கு சார். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சப்ஜெக்டவே மாத்தி இருக்கு. திதிசூன்யம் மட்டும்தான் அதை எடுக்குங்க. பாருங்க, தலைப்பே என்ன கொடுத்துருக்கோம், போஸ்டரோட தலைப்பே என்ன கொடுத்துருந்தோம், திதிசூன்ய தோஷமும் நிவர்த்தி முறைகளும் தான். திதி பத்தியான அந்த பேசிக் எல்லாம் கிடையாது. இது சரி உங்களுக்கு தேவைப்படுமே அப்படிங்கறத அதெல்லாம் சொல்லி வைக்கிறேன். ஓகே சார். ஓகே, நோட் பண்ணி. மிஸ் பண்ணிட்டோம்னு தான் சார் கேட்டேன், வேற இல்ல 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 இல்ல, அது மிஸ்ஸே பண்ண மாட்டேன் சார். நான் கண்டிப்பா ஒரு பிளான் பண்ணி தான் வந்திருப்பேன். யோசிக்கவே வேணும். ஓகே சார். இப்ப பாருங்க, திரிசூன்ய ராசியில ஒரு 3 கிரகம் மாட்டிக்கிச்சேன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும்? அந்த 3 கிரகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்காது. காரணம் புரியுதுங்களா? இப்ப போய் லக்னாதிபதி போய் ஒரு திரிசூன்யத்துல போய் மாட்டிட்டாருன்னா அது ஒரு திசாபத்தி நடக்குதுன்னு வச்சுக்கலாம். பெருசா ஒரு நல்லது நடக்காது. சும்மா அப்படியே போய் இருக்கிறத அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இதுலயே வந்து திரிசூன்ய நிவர்த்தி பாவம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து பார்ப்போம். அதை பத்தி யோசிக்க வேணும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த திரிசூன்ய ராசிகள் அப்படிங்கறத அடுத்து எழுதிக்கோங்க. திரிசூன்ய ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சார். நம்ம திதி சூன்யம் ஆகிற அந்த இதுல வந்து சார் அதுல என்ன கிரகம் இருக்கோ அதுவும் வேலை செய்யாது. அந்த கிரகத்தினுடைய அந்த அதிபதியும் வேலை செய்யாது. ஆமா ஆமா. ஓகே சார். ஓகே. சார் சார் சொல்லுங்க. இது வேலை செய்யாதுன்னா மொத்தமாவே எந்த நல்லதும் பண்ணாதா சார் அது? என்ன நல்லது பண்ண சார்? நல்லது பண்ணும்போது இப்போ ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 1 லட்சம் ரூபா கொடுக்குதுன்னா திரும்ப வந்து அதை எடுத்துக்க சார். ஏதோ ஒரு வகையை அது வந்து வேஸ்டா போயிடும். ஓ சரி. 1 லட்சம் ரூபா இருந்துச்சு, அதை நீங்க பீரோல வச்சீங்கன்னா அது பணமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அல்லது ஒரு பொருளா வாங்கினீங்கன்னா அது வந்து இருக்கும். வெட்டியா செலவாயிடும். சரி சார், சரி சார். அதன் மூலியமா ஒரு நல்ல விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனுபவிக்க முடியாது. ஓகே. இப்ப சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தா என்ன ஆகும்? முடிஞ்சிச்சு சார். அது அந்த மாதிரிதான். காரணம் புரிஞ்சுக்கும். சரி சார், சரி. பாவத்துக்கு ஒளி போவாது இல்லைங்க சார்? என்னங்க? அந்த பாவத்துக்கு ஒளி போவாது. அந்த இருளார இருக்கு. ஆமா, அது ஒளி கிடைக்காது. அதனால அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா பலவீனமா இருக்கும்னு அர்த்தம். இது வந்து திரிசூன்ய ராசிகள். இது வந்து அதிபதிகள். இது என்னன்னா, துலா ராசியுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், மகர ராசியுடைய அதிபதி சனி. இதுதான் வந்து அதிபதிகளா இருக்கு. இது வந்து ராசி. இது வந்து திரிசூன்ய ராசிகள். அடுத்து 3ஆவது திதி வந்து திருதியை. அப்படியே திதிகளும் வந்து 15 நோட் பண்ணிக்கோங்க. வளர்விரை 15, தேய்விரை 15 வந்து பாத்தீங்கன்னா மகரத்துடைய அதிபதி யாரு? அதுதான் சனி. இங்க சூரியன். சிம்மத்துடைய அதிபதி வந்து சூரியன்.
அதுக்கப்புறம் நவமிக்கு தசமிக்கு ஒரே திதி சூன்யம் தான். ஓகே, இதுல பாருங்க, இது வரைக்கும் வந்து எழுதிக்கோங்க. இதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விளக்கம் வேணும். இதுல வந்து அமாவாசை பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மூல நூல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசையில வந்து திதி சூன்யம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இப்ப அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருது. அமாவாசையில என்ன இல்லாம இருக்கு? சந்திரன் இல்லாம இருக்கா? சந்திரன் இல்லாம இருக்கா? இருளா இருக்கா இல்லையா? அதனால அமாவாசையில வந்து பிறந்தாங்க அப்படின்னா சந்திரன் வந்து ஒளி இல்லாம இருக்கிறதுனால ராசி மண்டலத்துல சந்திரனுக்கு உண்டான வீடு வந்து என்னது? கடகம். சந்திரனுக்கு உண்டான வீடு வந்து கடகம். அதனால கடகராசி வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம். அமாவாசையில பிறந்தா அப்படின்னா கடகராசி வந்து பாத்தீங்கன்னா சூன்ய ராசி. அதிபதி வந்து சந்திரன். பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில வந்து நிலாவுக்கு மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். பௌர்ணமியில பிறந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இது மூல நூல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றது கிடையாது. சரிங்களா, அதனால ஃபாலோ பண்ணாதவங்க இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. பௌர்ணமியில வந்து சிம்மராசி வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம். சிம்மராசியுடைய அதிபதி யாரு? சூரியன். நோட் பண்ணிக்கோங்க. இதை கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல வந்து போட்டு கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா சார்? கொஞ்சம் சார் ஜூம் பண்ண. இதுக்கு மேல பண்ண முடியாது சார், வெளியே போய். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், சூப்பர் சூப்பராக சார். ஓகே, இப்ப பாருங்க, பிரதமையில வந்து ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா எந்த ராசி வந்து திதிசூன்யமா இருக்கு? துலாம், மகரம். எழுதிக்கோங்க. பிரதமையில பிறந்தாங்க அப்படின்னா துலாம் மகரம் வந்து சூன்யம். அதிபதி வந்து சுக்கிரனும் சனியும். துதி அப்படிங்கிறது வந்து தனுசு மீனமா இருக்கு. அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு. திருதி அப்படிங்கிறது மகரம் சிம்மம். சனி வந்து சூரியனும் வந்து அதிபதியா இருக்காங்க. சதுர்த்தி அப்படிங்கிறது கும்பம் ரிஷபம். அதனால சனியும் சுக்கிரனும் வந்து அதிபதிகளா இருக்கு. பஞ்சமிக்கு வந்து மிதுனம் கன்னி புதன். சஷ்டிக்கு வந்து மேஷம் சிம்மம் செவ்வாய், அதுக்கப்புறம் சூரியன். சப்தமிக்கு வந்து தனுசு கடகம் குரு சந்திரன். இதுக்கப்புறம் அஷ்டமி மிதுனம் கன்னி புதன்.
நவமி வந்து சிம்மம் ரிச்சிகம், சூரியன் செவ்வாய். ஏகாதசி அப்படிங்கிறது தனுசு மீனம் குரு. துவாதசி அப்படிங்கிறது துலாம் மகரம் சனி பிளஸ் சுக்கிரன். இதுக்கப்புறம் திரையோதசி அப்படிங்கிறது ரிஷபம் சிம்மம் சுக்கிரனும் சூரியனும். சதுர்தசி அப்படிங்கிறது மிதுனம் கன்னி தனுசு மீனம், அதிபதி வந்து புதன் குரு. அமாவாசைக்கு வந்து கடகராசி வந்து சூன்யம், அதிபதி வந்து சந்திரன். பௌர்ணமியில வந்து சிம்மராசி வந்து பாத்தீங்கன்னா சூன்யம், அதிபதி யாரு சூரியன். ஓகே, இதை அப்படியே எழுதிக்கோங்க. அமாவாசை இப்ப ஏற்கனவே திரிசூன்யம் படிச்சவங்கல்ல அமாவாசை பௌர்ணமி வந்து திரிசூன்யம் இல்ல அப்படின்னு சொல்லி யாரா படிச்சிருக்கீங்களா? இல்ல இப்பதான் புதுசா யாரா கேள்விப்படுறீங்களா? இல்லை சார், போன கிளாஸ்ல அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க சார். இல்ல கிளாஸ் நம்ம கிட்ட படிச்சவங்களை விட்டுருங்க சார். பழையவங்க வேற யாராவது ஒருத்தங்க, புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க சார். இப்பதான் சார் கேள்விப்படுறேன். முனுசாமி சார். ஓகே ஓகே ஓகே, நன்றி. நோட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, சரி எழுதிட்டீங்களா? ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல கூட போட்டுருங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி குரூப்ல கூட போட்டுருங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எழுதிட்டீங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இது அப்படியே இங்க இருக்கட்டும். அதிபதி மட்டும் அழிச்சிடுறேன். யாராவது ஒருத்தர் லக்னம் மட்டும் சொல்லுங்க சார். திதி சொல்லுங்க, லக்னம் சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க திதி சொல்லுங்க, ஒரு லக்னம் சொல்லுங்க. மேஷ லக்னம். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. மேஷ லக்னம் சார். இப்ப மேஷ லக்னம். திதி சொல்லுங்க. திருதய. ஓகே, திருதி அப்படின்னா என்னென்ன பாவம்? திருதிக்கு வந்து என்னது? மகர சிம்மம் வருதா? திதிசூன்ய பாவத்துல ஒரு பெருக்கல் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. அதான் அந்த பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இவருக்கு வந்து எந்தெந்த பாவம் வந்து வீக்கா இருக்கு? 5ஆம் பாவம் வந்து வீக்கா இருக்கு. இதுக்கப்புறம் 10ஆம் பாவம் வந்து வீக்கா இருக்கு. என்னங்க? மியூட் ஆயிடுது. என்னோட மியூட் ஆயிருக்காது. மத்தவங்களுக்கு கேக்குதா? கரெக்டா இருக்கு சார். என்னோட மியூட் ஆகல சார். ஓகே, புரியுங்களா? இவருக்கு வந்து 5ஆம் பாவமும் 10ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா திரிசூன்யமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்து பலன்கள் பாக்குறத நாளைக்கு பார்க்கலாம், எந்த பாவம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வேற யாராவது ஒரு லக்னம் சொல்லுங்க சார். விருச்சக லக்கணம், திரையோதச திதிங்க சார். திரையோதசிக்கு என்னென்ன திரிசூன்யமா இருக்கு இங்க பாருங்க சார். 7-10 சிம்மமா? 7-10. எனக்கு சவுண்ட் கேட்கல சார். சார் நீங்க கனெக்ட் பண்ணுங்க சார், வெளியே போயிட்டு உள்ள வாங்க, அதே லிங்க் பயன்படுத்தி வாங்க. சவுண்ட் கேட்கல சார். அதான் சார், நீங்க வெளியே போயிட்டு உள்ள வாங்க. நீங்க தான் அந்த டிஸ்கனெக்ட் பண்ணிருப்பீங்க ஆடியோவை. மறுபடியும் வெளியே போயிட்டு உள்ள வாங்க. என் மீட்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் திருப்பி வெளியே வாங்க. ஓகே, இவர் எந்த பாவத்துல பாதிக்கப்பட்டிருக்காரு? இவருக்கு எந்த பாவம் வந்து பாதிப்பா இருக்கும்? 7ஆம் பாவமும் 10ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா பாதிப்புல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஈஸியா நம்ம பார்த்தோன்னே நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது வந்து ஒரு உபயோகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாதக எடுத்துலையுமே இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் நீங்க அடுத்த கட்டமே நீங்க வந்து போகணும். சரிங்களா? நீங்க எவ்வளவு பெரிய நிபுணரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த திதி தான்
திதி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குது. சார் எனக்கு சவுண்ட் கேட்கல சார். அததான் சார் வெளியே போயிட்டு உள்ள வாங்கன்னு சொன்னேன். வெளியே போயிட்டு உள்ள வாங்க சார். புரியலையா நான் சொல்றது உங்களுக்கு? சார் சொன்னா கூட கேட்காது சார். அவரு கேட்கல போல இருக்கு. கை சேடை தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன் சார். சார் நீங்க ஒரு ரிமூவ் நிமிஷம் பண்ணிக்கீங்க, அவர் வருவாருங்க. நான் ரிமூவ் பண்ண முடியாதுங்க. நான் ஹோஸ்டால் தான் சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் ஒருத்தருக்கு மட்டும் வாய்ஸ் கேட்கலங்கிறாருன்னா அவர் ரிமூவ் பண்ணி மறுபடியும் உள்ள வர சொல்லணும்னா. இல்ல அவர் மட்டும் தானா? அவர் ரிமூவ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அவர் உள்ள வந்துட்டோம். ஓகேண்ணா. முனுசாமின்னு இருக்கும் பாருங்க. ஓகே. ஓகே. இப்ப 5ஆம் பாவம் அப்படிங்கிறது இப்ப இவருக்கு வந்து பாருங்க, இப்ப 5ஆம் பாவம் அப்படிங்கிறது இவங்க குழந்தைகளா இருக்கலாம், அல்லது இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்களா இருக்கலாம். சரிங்களா? 10 அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை அந்த மாதிரி இருக்கலாம். தொழில் அப்படிங்கிறது 10ஆம் பாவம். சரிங்களா? இவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது 10ஆம் பாவம். சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம இருக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது இந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கிறதுல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அல்லது 5ஆம் பாவம் புத்திரஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். இவங்க குழந்தைகள் வந்து இவங்க பேச்சு கேட்காம கூட இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையா இருக்கலாம். சரிங்களா? அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? The host unmuted யூன் வருது சார். The host unmuted யூன் வருது. சரி, அப்ப கேக்குதா முனுசாமி? ஐயா உங்களுக்கு கேக்குதுங்களா இப்போ? ஐயா இப்ப கேக்குதா? சரி, ஓகே. வீடியோ பார்த்துட்டு ஓகே. இதுக்கப்புறம் இது வந்து இந்த ஜாதகத்துல வந்து என்ன பண்ணுது, லக்னம் போரிடும். 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம். இதுக்கு வந்து 7ஆம் பாவம் அப்படிங்கிறது மனைவியா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகுறதுல ஒரு குறைபாடு, அல்லது வேற ஏதோ வகையா வந்து பாத்தீங்கன்னா நண்பர் மூலியமாக ஒரு பிரச்சனை வர்றது. அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் அப்படிங்கிறது இவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மதிப்பு மரியாதை அந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து தடுமாற்றமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும். சரிங்களா? ஓகே சார். வேற யாராவது ஒருத்தர் லக்னம் சொல்லுங்க சார். சார் மகர லக்னம். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. மகர லக்னம் சார். ஓகே. மகர லக்னம் ஏகாதசி திதி சார். ஏகாதசி அப்படிங்கிறது 3/12. 3/12. இப்ப இவருக்கு தான் அந்த குருவா இருக்கிறதுனால ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஏற்கனவே குரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இருக்கும். பாருங்க, இவருக்கு அந்த முயற்சியிலேயே தடை இருக்கும். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முயற்சியிலேயே ஒரு தடை இருக்கா இல்லையா? உண்மை சார், இருக்கு சார். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணாரு அப்படின்னா ஒரு டைம்ல இவருக்கு நடக்காது. 2-3 டைம் அலைய விட்டுட்டே தான் நடக்கும் இவருக்கு, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. சரிங்களா? இதுக்கு அந்த திரிசூன்ய பரிகாரம் பண்ணிட்டாங்க, என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாயிரும். சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து திரிசூன்ய நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னா, கோயிலுக்கு போற மாதிரி வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. கோயிலுக்கு போற வழிபாடுகள் அப்படின்னா உங்க உள்ளூர்லயே இருக்கக்கூடிய சில கோயில், பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல வந்து நீங்க போய்க்கலாம். ஏன்னா இப்ப அந்த பெரும்பாலானவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டாங்க, சார் எங்களுக்கு எல்லாம் அந்த கோயில் எல்லாம் தெரியும். சார் சொல்லுங்க.
சார் அன்மியூட் இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது. ஓகே 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 முன்னாடி கேட்கல சார் எனக்கு. சாரி ஓகே சார். ஓகே பரவாயில்ல விடுங்க. ஓகே சரிங்களா. இதுக்கு வந்து கோயிலுக்கு தான் போகணுமா அப்படின்னு மாதிரி கூட கேட்டாங்க. எனக்கு திருச்சி கோயில் தான் தெரியும் கூட ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. லட்சக்கணக்கான கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க தமிழ்நாட்டுல இருக்கு, வேர்ல்டு வைடா இருக்கு. சரிங்களா. இப்ப இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இல்லாத கோயில்கள்லாம் இருக்கு. அவ்வளவு கோயில்கள் இருக்கு. எல்லா கோயில்களுக்கும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா போக முடியாது. குறிப்பிட்ட கோயில்கள் அப்படிங்கிறது வரும் இல்லையா. இப்ப நீங்க வந்து ஒரு டிராவல் பண்றது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அப்படிங்கிறது ஒரு திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப திருவண்ணாமலை போய் நீங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்ப நீங்க கிளாஸ் படிக்கிறீங்க, திருவண்ணாமலை வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். சரிங்களா, அப்படி வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? நீங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு? அல்லது திருவண்ணாமலை போகாதவங்க இருக்கீங்களா? பத்து வருஷம் ஆச்சு சார். ஓகே, வேற ஒரு 4 போகாதவங்க? வருஷம் ஆயிடுச்சு. ஓகே 1 year ஆச்சு சார். ஓகே சொல்றேன். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க திரிசூன்ய கோயிலா இருந்தாலும் சரி, வேற எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்க ஒரு சூழ்நிலை காரணமாக போக முடியாம இருக்கலாம். அல்லது வேற ஏதோ ஒரு காரணமாக அவங்க வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு கோயில் வந்து தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு நீங்க போனா தானே வேலை செய்யும். காரணம் புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் கேட்டாங்க, சார் எனக்கு திரிசூன்ய கோயில் தான் தெரியும், அதெல்லாம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரி, நம்ம இருக்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கோயில்களே நம்ம என்ன மாதிரி பண்ணலாம், அதுக்கப்புறம் சில சிம்பிள்ஸ் நம்ம இதுக்கு பயன்படுத்துறோம், இதுக்கப்புறம் சில தாந்திரிகமான சில வழிமுறைகள் நம்ம பயன்படுத்துறோம். அந்த மாதிரி அதை பயன்படுத்தினாவே போதும், நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். நீங்களே அதை கண்கூடா வந்து பார்க்க முடியும், நடைமுறையில இருக்கக்கூடியதுதான். சரிங்களா, அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, இதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். லக்னம் கும்ப லக்னம் ஓகே 2/11 கும்ப லக்னம் இந்த 2/11 பாருங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா 2/11 பெருசா வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சாலும் பணம் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்த முடியாது, சேமிக்க முடியாத ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இவருக்கு அந்த தங்க நகை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா, தங்க நகை ஏதாவது ப்ராப்ளம் இருக்காது? சின்ன கேள்வி சார். இப்போ அந்த கும்ப லக்னத்துக்குன்னா இது ரெண்டு சைடுல இருக்கிற தனுசும் மீனமும் வந்து திதி சூன்யம் அப்படின்னு சொல்றீங்க. சோ அப்படின்னா எக்ஸாக்டா என்ன சார் அது மீனிங்? எனக்கு புரியல, நான் அஸ்ட்ராலஜில இல்ல, அதனால கேட்கறேன். ஓகே, திதி சூன்யம் அப்படின்னா இது வந்து இவங்க அதை அந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பணம் சார். 11ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து அவங்க சேமிப்பு சார். இந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது ஒரு தோஷத்தை குறிக்கக்கூடியதுன்னு அர்த்தம் சார். அங்க வந்து ஒளி இல்லாம இருக்குன்னு அர்த்தம், இருட்டா இருக்குன்னு அர்த்தம். சோ அவங்க எந்தெந்த டைம்ல அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா நீங்க? இல்ல இதே சொல்லுவேன், டைம் இருக்கு சார், டைம் இருக்கு, அதையும் நம்ம சொல்லுவோம். எப்ப நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம். இயல்பா வந்து ஒரு தனி மனிதனுக்கு இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்ப நம்ம ஒரு பிறந்தரோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைபாடு இருக்குமா இல்லையா? இருக்கும் சார், நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். அதுல ஒரு குறிப்பிட்ட குறைபாடு இருக்கு இல்லையா? அந்த குறைபாடு அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியா பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்கிற அந்த குறைபாடு அப்படிங்கிறது இது சார். திரிசூன்யத்தை முதல்ல பார்த்துட்டு இது நிவர்த்தி பண்ணிட்டு தான் மற்ற வேலைகளை நீங்க பண்ணும்போது அது வேலை நடக்கும். சார் இப்ப எனக்கு சொன்னீங்க, நான் வந்து மேஷ லக்னம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு சிம்மமும் மகரமும் வந்து திதி சூன்யம் அப்படி சொன்னீங்க. ஆனா ஓரை பிரகாரம் பார்க்கும்போது எனக்கு மேஷ லக்னத்துக்கு சூரிய ஓரையை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல, ஓரை வேற சார், ஓரை வேற, இது வேற சார். கான்செப்டே வேற, டோட்டலா வேற. அதை நீங்க வந்து இது பண்ண வேண்டாம், ஓரைக்கு இதை வந்து சம்மந்தப்படுத்த வேண்டாம். ஓரை வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட் சார். சரி சார், ஓகே, கன்ஃபியூஸ் ஆயிடுது. தேங்க்யூ. ஓகே ஓகே சரிங்களா. பணம் சேமிக்கிறது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா சார்? பணம் சம்பாதிப்பீங்க, பெருசா வந்து மிச்சம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை போய் இப்ப இந்த குரு அப்படிங்கிறது தங்க ரீதியா வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமா சார், கொடுத்துட்டே. ஓகே, இது அந்த திரிசூன்யத்துக்கு உண்டான ஒரு நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே படிப்படியா மறைஞ்சு காணாம போயிடும். இது வந்து அந்த பஞ்சரான பாவம் சார். பஞ்சரா இருக்கு அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு வகையா ஒரு குறைபாட்டோட இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம சரி பண்ணணும். சரிங்களா, அது நான் பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். இது புரிஞ்சுக்கோ, இந்த இன்னைக்கு ரேஞ்ச்ல இதை நீங்க புரிஞ்சுக்கினா போதும், ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கத்துக்க முடியும். ஓகே ஓகே, நன்றி.
சார் வேற யாரா லக்னம் சொல்லுங்க சார். சார் மன்னிக்கணும் சொல்லுங்க சார். இப்ப இந்த திதி சூன்யம்னா அதாவது அந்த திதியோட அந்த திதி சூன்யத்தோட அதிபடி அவர் சம்பந்தப்பட்டதும் பங்க்சர் ஆயிரும், அந்த பாவமும் பங்க்சர் ஆயிரும். ஆமா ஆமா. ஓகே சார், ஓகே சார். ஓகே, நாளைக்கு பாப்பீங்க சார். ஒரு சிலருக்கு அந்த இடம் வந்து நல்லா சிறப்பா இருக்கும். அது எப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சொல்றேன். ஓகே, வேற யாராவது ஒருத்தர் லக்னம் சொல்லுங்க சார். சார் கடக லக்கணம் சார். ஓகே, என்ன திதிங்க? திருதிய தேதிங்க சார். ஓகே, திருதிக்கு வந்து எது சூன்யம் சார்? வந்து 2-7ங்க சார். ஓகே, 2-7. இப்ப இவருக்கு வந்து அதே மாதிரிதான் சார். ஒரு நண்பர்கள் மூலியமா ஒண்ணு ஏமாற்றப்படலாம், அல்லது வந்து திருமணம் சார்ந்த சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? ஓகே, நோட் பண்ணி. ஓகே, வேற யாராவது ஒரு லக்னம் சொல்லுங்க சார். இது உங்க ஜாதகத்திலயும் சரி எடுத்து பாருங்க, நீங்களே வந்து கணிச்சு பாருங்க. உங்க தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் யாரா இருந்தாலும் நீங்க எடுத்து பாருங்க. அதுல இந்த பாவம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில பாதிக்கப்பட்டிருக்கும். அதை சரி பண்ணாம மற்ற விஷயங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சார் மிதுன லக்னம் பௌர்ணமி திதி சார். ஓகே, பௌர்ணமி திதிக்கு என்னென்ன சூன்யம்னு சொல்லியிருக்கோம்? பௌர்ணமிக்கு வந்து சிம்ம ராசிங்க. சிம்ம ராசினா 3ஆம் பாவமா? இது 3ஆம் பாவம் அப்படிங்கிறது 3ஆம் பாவம் என்னென்ன ரீதியா வந்து கொடுக்குமோ அது எல்லாமே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். சகோதர சகோதரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது, அல்லது ஏதோ ஒரு மூலியமா அவங்க விரயத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது, அல்லது இவங்க இந்த ஒரு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அது ஒரே டைம்ல நடக்காம இருக்குது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். சரிங்களா? அது ஏதோ ஒரு முயற்சி பண்ணும்போது ஒரு முட்டுக்கட்டை வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து 3ஆம் இடம். ஆமாங்க சார். சரிங்களா? ஆமாங்க சார். ஓகே, ஓகே, நோட் பண்ணு. இப்ப புரியுதுங்களா அந்த திரிசூன்யம் வந்து எவ்வளவு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு? இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இந்த பேர் போய் அங்க வந்து அமைஞ்சிரும். பேர் வந்து அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிரும். சரிங்களா? அந்த பேர் அமைக்கிறதுக்கும் சில விதிமுறைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. திரிசூன்யத்துல வந்து பேர் அமைருக்கு சில விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து அந்த திரிசூன்யத்துல பேர் அமைஞ்சது அப்படின்னா நல்ல சிறப்பா வந்துருவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பேர் அதுல கரெக்டா அமைஞ்சாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனையில போய் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் என்னன்ட்டு. சரிங்களா? ஜென்ரலா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோம். பட் இது எல்லாமே பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க பண்ணும்போதுதான் பல வகையான மாற்றங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து வளர முடியும். சரிங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோ. ஓகே சார், இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். சார் இந்த திதி கோவிலுக்கு போகணும், அப்புறம் முழுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க சார். அப்போ வந்து சிலவங்க சொல்றாங்க நீங்க வந்து உங்க ராசிக்கு வந்து நீங்க காசிக்கு போகணும், உங்க ராசிக்கு நீங்க வந்து சோமேஸ்வரர் கோவிலுக்கு போகணும், உங்க ராசிக்கு நீங்க வந்து அதெல்லாம் எதையும் பார்க்க வேணாம் சார். அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேணாம். அதெல்லாம் எங்கேயுமே பார்க்க வேணாம். அது சும்மாவா சார்? அப்போ என்னங்க அப்படி சொல்றதுனால சும்மாவா சார்? சும்மா கிடையாது சார், சும்மா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு தத்துவம் இருக்கு. எல்லாத்தினாலும் எல்லா இடத்துக்கும் போக முடியல சார். புரியுதுங்களா? இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப உள்ளூர் கோயிலுக்கு நீங்க ஒரு 10 வாரம் போயிட்டு வாங்கன்னா போக முடியும். இப்ப நீங்க காசி ஒரு 10 டைம் போனா போயிட்டு வர முடியுமா? முடியாது சார். புரியுது இல்லைங்களா? அப்ப நீங்க அந்த ஒவ்வொரு திதி